சார் குக்கர் விசில் அடிச்சாலே டென்ஷன் ஆவீங்க, இன்னைக்கு நீங்களே விசில் அடிக்கிறீங்க. சுதந்திரம் கிடைச்சாச்சு. 47ல கிடைச்ச சுதந்திரத்துக்கு 2007ல விசில் அடிக்கிற ஒரே ஆள் நீங்க தான் சார். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நல்லா முடி வளர்த்து திருப்பதியில போய் மொட்டை அடிச்சு அந்த மொட்டை தலையில சந்தனத்தை சப்புன்னு வச்சா எப்படி சில்லுன்னு இருக்குமோ அப்படி இருக்குடா என் மனசு. இப்போ நீ எங்க இருக்க? அதான் கார்ல இருக்கேன் சார். நான் கார்லயும் இருக்கேன், வீட்லயும் இருக்கேன். ஓ, நீங்க இங்க இருக்கீங்க ஆனா மனசு வீட்ல இருக்குன்னு சொல்ல வரீங்க. நானே இங்கே இருக்கேன், நானே அங்கேயும் இருக்கேன். ஏற்கனவே இருக்கு இல்லன்ற விஷயத்த சொல்லி குழப்பினாரு, இப்போ புதுசா இருக்குன்னு சொல்லி குழப்பறாரு. சார் நீங்க எங்க வேணாலும் இருங்க சார். நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாரு தெரியுமா? தம்பி நீங்க வெளியூருக்கு போறீங்க, இருந்து பொறுமையா உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க, உங்க ஃபேமிலிய நான் பாத்துக்கிறேன்றான் சார். நல்ல விஷயம் தானே? நாம வீட்ல இல்லாதப்ப நம்ம ஃபேமிலி இன்னொருத்த மெயின்டைன் பண்ணா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சார். டேய், இப்போ நமது வேலையை நமக்கு பதிலாக இன்னொருவன் செய்தால் நாம ஃப்ரீ ஆயிடலாம் இல்லையா? ஏன் சார் ஆளுக்கு வேலை செய்யுதுன்னா கொளுத்து வேலையா சார்? குடும்பம் சார், குடும்பம். நமிதா என்ன இடிச்சதுனால நான் என்ன தேஞ்சா போயிட்டேன்? இல்ல என் கற்பு போயிடுச்சா? அது இல்லடி, இந்த ரோட்ல 100 பொண்ணுங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அவன் தேடி புடிச்சு என்ன மட்டும் இடிக்கிறான்னா என்கிட்ட என்னமோன்னு இருக்குன்னு அர்த்தம். சார் சார் பாத்து பாத்து சார் நல்ல வேலை பிரேக் அடிச்சீங்க. நீங்க மட்டும் இடிச்சிருந்தீங்க ப்ளூ கிராஸ்ல புடிச்சிட்டு போயிருப்பாங்க. குதிரையை இடிச்சா ப்ளூ கிராஸ்ல தானே பிடிப்பாங்க. ஐ அம் சூரிய பிரகாஷ். என் கம்பெனி விளம்பர படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு அழகான மாடல் தேவை. என்னடா நடு ரோட்ல நிக்க வச்சு கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆர் யூ இன்ட்ரஸ்டட்? நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? என்னங்க இப்படி கேட்டீங்க? திராட்சை மாதிரி ஐஸ், செரி லிப்ஸ், செக்ஸி ஹிப்ஸ். என்னோட ஜட்ஜ்மெண்ட் வீணாகாது. Shall I tell you something? நீங்க மட்டும் மாடலிங் போனீங்கன்னா you are the number 1. சார் இவங்களை வச்சு மாடலிங் படம் எடுக்கிறதுக்கு பதிலா மலையாள படம் எடுத்தோம் நிறைய சம்பாதிக்கலாம், நம்மள ஜாலியா இருக்கலாம். என்ன பண்றீங்களா? சாரி சார், இது வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கல. அப்படி நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உங்க கம்பெனி ஆட் ஃபிலிம்ஸ்ல தான் நடிப்பேன். நம்ம கம்பெனி கார்டு கொடுத்துடு. இந்தாங்க மேடம், ஒன்னு சொல்லட்டுமா? எல்லாரும் கர்ச்சீஃபை கையில தான் எடுத்துட்டு வருவாங்க, ஆனா அந்த கர்ச்சீஃபையே இடுப்புல சுத்திட்டு வந்த முதல் பெண்மணி நீங்க தான் மேடம். ஐ லைக் இட் மேடம், ஐ லைக் இட். இப்ப குடுறா சூப்பர். கண்ணாடி குடுவையில பிறந்த உனக்கே இவ்வளவு அறிவிருந்தா கற்பப்பையில பிறந்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீ 3 மாசம், நான் 30 வருஷம். ஏண்டா சிரிக்கிற? அங்க பாரு, அவங்க நேரம் இங்கதான் வராங்க. இப்ப மட்டும் நான் மாஸ்க மாட்டல, மவனே நீ மாட்டின. ஏன்னா மிரட்டுறியா? பார்த்தா என்ன ஆயிடும்? ஒண்ணும் ஆகாது. உன் பொண்டாட்டி மறுபடியும் தற்கொலை முயற்சி பண்ணுவா, நீ போலீஸ்ல மாட்டிக்குவ. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி வா வழிக்கு. இன்னைக்கு ராத்திரி நீ சாவித்திரி கூட வீட்டுல தங்கணும். வாட்? சொன்னதை செய்டா. ஓகே போடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ குடிச்சது ஆட்டுக்கால் சூப் இல்ல, மாட்டு வால் சூப்பு. மாட்டு வால் சூப்போட மகிமை என்னன்னு இன்னைக்கு ராத்திரி தெரியும். ஒரிஜினல் சூர்யா கிட்ட நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை இப்ப பாருங்க. என்னங்க தூக்கம் வரலையா? நீ பசப்பர் தூங்கு.
இன்னைக்கு ஒட்டமுக்குள்ள ஏதோ ஜிவ்வனு புகுந்து எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல மனசு அலபாய விடக்கூடாது, தொழில கவனம் செலுத்தணும்னு அம்பானி ஒரு புக்ல சொல்லியிருக்காரு. பொம்மை கூட இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கு. இன்னைக்கு எதை பார்த்தாலும் சூடு கிளம்புது. என்னங்க இது இப்படி திடீர்னு இறங்கி வந்துட்டீங்க? அது கட்டின பொண்டாட்டிக்கு சம அந்தஸ்து கொடுக்கணும்னு காட்டுல இருந்து இறங்கி தவண்டு வந்துட்டு. ஐயோ, உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? நான் வேணா மேல படுத்துக்கிறேன், நீங்க கீழே படுங்க. அது தப்பாயிடும். இல்ல இல்ல அதான். சார், மினிஸ்டர் எப்படி பேச போறோம்னு ரெடி ஆயிட்டீங்களா? எங்க பேசி காட்டுங்க. மினிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் பழைய சூர்யா இல்ல, இனிமே நான் ஒழுங்கா நடந்துக்குவேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. நிறுத்துங்க சார். இன்னமும் பால்வாடி ஸ்கூல் டீச்சர் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம பார்க்க போறது பால்வளத்துறை அமைச்சர். பால்வளம்னா? பால்வளம்னா இது பாலை வளப்படுத்துறது. பால்னா? பால்னவா? இது மில்க். மில்க்னா? மில்க்னா கூட தெரியாது உங்களுக்கு? இது வெள்ளை கலர்ல இருக்குமே, நிலா மாதிரி. நிலானா? அவ்வா, நிலானா உங்களுக்கு தெரியாதா? சார், வர வர நீங்க ரொம்ப அட்டூழியம் பண்றீங்க. மினிஸ்டர் இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் அமெரிக்கால போய் பால் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடலாம். மினிஸ்டர் வெளியே போயிட போறாங்க, சீக்கிரம் வாங்க. சூர்யா இந்தியால இருந்தாலே ஒழுங்கா வீட்டுக்கு வர மாட்டான். அமெரிக்கா போயிட்டான்னா சாவித்திரியோட கதி அதோ கதி ஆயிடும். இவன் பால் பிசினஸ்க்கு பால் ஊத்திர வேண்டியதான். எங்கடா இன்னும் காணும்? ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சார். வா போய் பார்க்கலாம். சார், அவங்க லேடி மினிஸ்டர். அதனால வா போலாம். சார், ஏன் சார் அவசரப்படுறீங்க? அவங்க பால்வளத்துறை அமைச்சர். பால் தயிர் நிறைய சாப்பிட்டுட்டு தெம்பா வருவாங்க. கோமாதா, எங்கள் குலமாதா, வணக்கம். மேடம், உங்களை எல்லாரும் பேபி காமதேனு கூப்பிடுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? 8 வயசு வரைக்கும் நான் முட்டி போட்டு நடந்ததுனால என்ன எல்லாரும் செல்லமா பேபி பேபின்னு கூப்பிடுறாங்க. இப்ப கூட தூரத்துல இருந்து பார்த்தா நீங்க முட்டி போட்டு நடக்கிற மாதிரிதான் இருக்கு. அதான் வளர்ந்துட்டீங்களே, பேபிய கட் பண்ணிடலாம்ல. பால்வளத்துறையில மினிஸ்டர் போஸ்டிங் கிடைச்சதுனால பாலுக்கும் பேபிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அது அப்படியே விட்டுட்டேன். நீங்க பால் சாப்பிடுங்க. என்ன மேடம் இது, குடிக்கிறதுக்கா இல்ல கொண்டுட்டு போய் கோயில்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்கா? சின்னதா டம்ளர் இல்லீங்களா? நோ 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 நோ, எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் சொம்பு நிறைய பால் குடுக்கறதா வழக்கம். சொம்பு தேஞ்சு போச்சு, அதனால இந்த கண்ணாடி கிளாஸுக்கு கன்வெர்ட் ஆயிட்டோம். எடுத்துக்கங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ. மேடம், உங்களோட அபார வளர்ச்சி ஆரம்பத்திலிருந்தே இருக்கா இல்ல இடைப்பட்டதா? நோ நோ, பாரம்பரியமாவே நாங்க அரசியல் குடும்பம் தான். நாங்க கேட்டது அந்த வளர்ச்சியை பத்தி இல்ல. ஆமா, உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே? ஆமா ஆமா, நான் சின்ன வயசுல ரொம்ப நல்லா பாடுவேன். என் வாய்ஸ கேட்டு எங்க ஸ்கூலுக்கு வந்திருந்த சிங்கர் சித்ரா கூட நீ ரொம்ப பெருசா வருவேன்னு சொன்னாங்க. அவங்க வாக்கு பொய்யாகல மேடம். எதுக்கு பாடுறது ஆடுறதெல்லாம் கேக்குறீங்க? ப்ராஜெக்ட் பத்தி பேசுங்க. சீரியஸா இருங்க சார். ப்ராஜெக்ட் பத்தி தானே? சீரியஸா இந்தா பேசுறேன் பார். ஹலோ, இப்ப நீங்க எதுக்கு விசில் அடிக்கிறீங்க? மேடம், இது நீங்க பால்வளத்துறை அமைச்சர் இல்லையா? அதான் குக்கர் ஸ்டைல்ல விசில் அடிச்சு உங்களுக்கு விஷ் பண்றாரு. சார், பிசினஸ் வந்துட்டா பிச்சைக்காரனை கூட ப்ராப்பரா பேசுவீங்க. மினிஸ்டர் வீட்ல வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க சார். டீசென்ட்டா? மேடம், ஐயோ, என்னங்க சார் இது? மேடம், கோச்சுக்காதீங்க மேடம். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே பிரம்மாண்டமா ஒண்ணு பாத்துட்டாருன்னா அவரை மீறி அவர் கண்ணு பொழிச்சுன்னு அடிச்சுக்கோ. அப்படி ஒரு ஹாபி. ஆமா, உங்களுக்கு என்ன ஹாபி மேடம்? நான் சினிமா பாப்பேன். அப்ப வாங்க நைட் ஷோ சினிமா போலாம். பரங்கி மேல ஜோடில ஷக்கிலா படம் ஓடுது. சும்மா இருங்க சார். ஒரு முடிவோட தான் வந்துட்டீங்களா? எழுந்து போய் அவங்க இடுப்பு பிடிச்சி கிளிடிங்க போலாம். நல்ல ஐடியாவா இருக்கே. ஐடியாவா? சார், குள்ள போறேன். மேடம், எங்க போறீங்க? நீ ஆனா நான்